விருட்சம் இருக்கும். அந்த விருட்சத்தை 3 முறை சுத்துங்கள். சுத்தும் போது உங்களுடைய குறைபாடுகளையும் வருத்தங்களையும் சொல்லுங்கள். நிச்சயமாக அதிலிருந்து நிவர்த்தி பெற முடியும். இந்த மன உளைச்சல், மன அழுத்தம் எங்கிருந்து வருகிறதுனா, ஒன்று பொருளாதார சிக்கல், 2வது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, 3வது உடல் ஆரோக்கியம் இல்லை. ஒரு குடும்பத்தில் அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லை, ஆதரவாக பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா மன உளைச்சல் வந்துடும். மன உளைச்சல் வந்துருச்சுன்னா தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லாமல் போய்விட்டதுன்னா உடல் முழுவதும் வியாதி வந்துடும். இதுதானே நம்மளை படுத்தி எடுக்குது. ஒவ்வொரு முறையும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளையும் திட்டமாக தீட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது நமக்கு. ஆனால் நாம் போடுகிற திட்டங்களை எதுவும் ஜெயிக்கலை, மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிற போது வருத்தமாகவும் இருக்குல்ல. நாம் எதை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இது ரொம்ப முக்கியம். ஒருவரை வரம்பு மீறி நாம் வீட்டுக்குள் அனுமதிப்பது என்பது 7ஆம் இடத்து அதிபதியோடு லக்னாதிபதி சேர்ந்து சுபத்தன்மையோடு ஆட்சி உச்சம் பெற்று 5-9 இருந்தால் நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர்களோடு வாழ முடியும். நல்ல நண்பர்கள் நமக்கு துரோகம் செய்யாத நண்பர்களாக இருப்பார்கள். வணக்கம் ஐயா. ராமச்சந்திரன், சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. வாழ்க்கையில் பிடிமானமே இல்லை. உண்மைதான். வாழ்க்கை என்பது மனோரமா. சுரேஷ் வணக்கம் ஐயா. ராம் கே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது துலாம் ராசியை பொறுத்தளவில் இருதார யோகத்தை பெற்ற ராசி அது. அது திராசு தான் அதனுடைய சின்னம். பார்த்துருப்பீங்களா? எந்த பக்கம் சாய்ந்தாலும் அடி நமக்கு தான் அவ்வளோ. ஒரு திருமணம் செய்து விட்டோம், அம்மாவின் பக்கம் பேசினாலும் மனைவியின் பக்கம் பேசினாலும் அடி நமக்கு முதல்ல இவருக்கு தான் அவ்வளோ. இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுபோட நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான். ஒரு இடத்துல நிலையாக நம்மை அமர வைப்பதில்லை. ஒரு இடத்துல நிலையாக நம்மளால் ஒரு செயல்பாடை திட்டம் தீட்டி செய்ய முடியலை. எதை செய்தாலும் அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை தலை தூக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு கூட நம்மளால் தீர்மானிக்க முடியலை. தீர்மானங்கள் என்பது ஒரு தீர்வாகவும் நமக்கு கிடைக்கல. துலாம் ராசியை பொறுத்தளவில் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்குது. ஆனால் செயல்படுத்த முடியலையே. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு அடிக்கடி போகணும். திருச்செந்தூருக்கோ பழனிக்கோ அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பார்த்து, இறைவா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுன்னு அவருக்கு ஒரு மஞ்சத்துண்டு செவந்திப்பு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை விட்டுவாங்க, சரியாகிடும். நான் மகரம், திருவோணம், சாரதா அபிஷியல், சிம்ம லக்கணம். எப்படி இருக்கும் ஐயா? திருவோணத்தை பொறுத்தளவில் மனசு அலைப்பாயும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மகர லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை சின்ன வயசுலேயே விற்று வாங்கிருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கர்மாவை முழுமையாக வாங்கி வந்த ராசின்னு கூட சொல்லுவேன். அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகள் அது. ஒரு பிரச்சனை முடிகிறதுக்கெல்லாம் அடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தன் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைங்கிற வருத்தம் இருக்கும். ஆனாலும் மகர ராசியை சேர்ந்தவர்கள் 35 வயதுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கும் அம்மாவுக்கும் சரியாக கொண்டு போகலன்னா பிரச்சனை அங்கேயே நிற்கும். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்,
வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் போராட்டம்